ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்து பெய்ட் டிஸ்கஷன் ப்ராக்டிஸ் கண்டென்ட் வந்து துவங்க இருக்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி அதனை பற்றி தகவல் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே பில்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு உதவும். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இருக்காது. நாங்கள் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதில்ல. ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ், சிங்கிள் பேஜ் ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு பயன்படுத்தி பழகுங்க. அப்போ தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது நீங்கள் ஏற்கனவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிஸில் கேட்டு பாருங்கள். இல்லைன்னா நம்ம கிட்ட வந்துட்டு கணக்கு துவங்கி அதனை பற்றி பார்க்கும், அதனை தெரிந்து கொள்ளும் முயற்சி செய்யலாம். ஓகே, நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேயில் ஒரு நல்ல ஏற்றம், ஒரு 500 புள்ளிகளுக்கு மேலே ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு சந்தேகம்தான். அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ண பழகுங்க. இப்போ நேற்று அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கிறது ஒரே ஒரு தாக்கம், 2 கால் புட்டுக்கு க்ளோசிங் ப்ரைஸில் எந்த கால் புட்டுக்கு டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 194 ரூபா புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ், கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் 198. அப்போ 4 ரூபா டிஃப்ரெண்ட். அப்போது கால் ஆப்ஷனுடைய விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுறோம். அப்போ 24,954 அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் வந்து 24,924 இருக்காங்க. அப்போ 30 புள்ளிகள் ப்ரீமியம் மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தில் இருக்காங்க. ஓகே, இப்போ கால் புட்டோட டிஃப்ரெண்ட், காலோடைய ஹை 218, புட்டோட லோ வந்து 174. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50 ரூபாய் பக்கத்தில் வித்தியாசம் வருகிறது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,000க்கு அருகில் வந்திருக்கு. அப்போ அதையும் பார்த்துடலாம். இவங்க 192 ரூபாய் ஹை காலோட ஹை, புட்டோட லோ வந்துட்டு 195 ரூபாய். அப்போது மார்க்கெட் வந்து 24,997 மட்டும் வீக்லி ஃபியூச்சர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட்டோட ஹை பார்த்தா நமக்கு வந்துட்டு 24,944. அப்போ இதை விட என்னென்னா 50 புள்ளிகள் ப்ரீமியம் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் வந்துட்டு அந்த அளவுக்கு டைரக்ஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த டேட்டாவில் முதல் வந்துட்டு இந்த 218 174 டேட்டாவை மென்ஷன் பண்ணிவிடுங்க. 950 கால் புட் ரெண்டுக்குமே பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 24,950 கால். இந்த அங்கே இருந்த ஹை, அதாவது இந்த ஹை வந்து காலுடைய ஹை 24,950 காலுடைய ஹை. இந்த கோடு வந்துட்டு 24,950 புட்டோட லோ. அப்போது இதனுடைய நடுநிலை காமன் ஏடிஎம், இது வந்து CATM அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 195. அப்போது இதை பேஸ் பண்ணி இப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு இந்த 218க்கு மேலே வர்த்தகமாகும் போதும் மற்றொருவர் 174க்கு கீழே வர்த்தகமாகிறதும் இதை பேஸ் பண்ணி இது ஒரு சீசாவோட மிட் பாயிண்ட். அப்போ 195. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பொறுத்தவரை 195 ரூபா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக 200 பண்ணிவிட்டு +200 -200 இது வந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ 24,750 to 25,150, 24,950 நடுநிலையாக பார்க்கப்படுகிறது. இதில் காலோட லோ 17, புட்டோட லோ வந்து 174. அப்போது இங்கே 24,967 அப்படிங்கிற இடம். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 175 அப்படிங்கிறதுனால 24,775 அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணுறதுனால நம்ம டேட்டாஸை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ 24,750 இதுக்கு என்ன பண்ணுறேங்க அப்படின்னா முதல் செட்டில்மெண்ட் ப்ரைஸை மட்டும் எடுத்துக்கோங்க.
இப்போ புட்டோட ப்ரைஸ் 122, 195, 326. இதை பேஸ் பண்ணி இதுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல் பாருங்கள். காலோட லோ 41. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வந்துட்டு 24,791 இந்த ஜோன். புட்டோட லோ 110 ரூபாய். அப்போ இந்த 750லேருந்து -110. அப்போ 24,640. அப்போ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கக்கூடும். 24,550. இந்த 24,550 ஏன் பார்க்குறோன்னா 24,950 -400. இது வந்து கால் ப்ளஸ் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கிறதுனால. அப்போது காலுடைய லோ 95 அப்படிங்கிறதுனால 24,645. புட்டோட லோ 68 ரூபா வச்சுருக்காங்க. அப்போது 24,482 அப்படிங்கிற இடம் நமக்கு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 25,150. இங்கே முதல்ல இந்த க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் எழுதிடுங்க. 106, 195, 303. இது வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 106ல் இருக்கிறவங்களுக்கு 195ம் தடுதல் 195லேருந்து 303. இதே 303லேருந்து 195, அடுத்தது 106. அப்போ இதற்குள்ளே எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 24,350. ஸோ இந்த டேட்டாஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரைக்ஸ் தான் நம்மளுக்கு ஆக்டிவாக நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்போது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்க்கணும். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 25,050 அப்படிங்கிறத ஒரு நடுநிலை கூட நம்ம பார்க்குறோம். இதில் 25,200 அப்படிங்கிற இடம் ஒரு தடுதலாகவும், கீழே பாட்டம் வந்து 24,900, 24,765. இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மார்க் பண்ணி வச்சு இதை வந்து இப்போ நம்ம போடல, இப்போ இந்த டேட்டாவை வச்சு போட்டிருக்கிறோம். இன்றைக்கி எப்படி இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேயில் இந்த அளவுக்கு ஏற்றம் ஆயிருக்காங்க. ஒரு சிங்கிள் டேயில் இந்த பாட்டம் டு இந்த இடத்துக்கு ஆயிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் குறைவு. இன்றைக்கி வந்து நேற்றைய ஏற்றத்துக்கு கன்சால்டேட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த கன்சால்டேட் வாய்ப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை வந்து சைடுவேக்குள்ளே கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. இந்த சைடுவேக்குள்ளே போகும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா, கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டவுன் ஆகும், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் டவுன் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வால்டைலாக இருந்ததுன்னா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆவாங்க. ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க. அப்போது டைம் வேல்யூவை குறைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நேற்று வந்து மார்க்கெட்டில் கால் செல்லர் கிட்ட டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டைம் வேல்யூவை மார்க்கெட் வந்துட்டு சைட்வேக்குள்ளே தான் கொண்டு போகிறாங்கன்னா, மார்க்கெட்டில் கம்பல்சரி ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுகிறதா அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். அது ஒரு 2-3 மாதத்துக்கு அப்சர்வ் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது இங்கே ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் இருந்திருக்காங்க. அப்போ இதை வந்து உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இதில் என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் எல்லாமே உன்னிப்பாக கவனிக்கணும். இது வேல்யூம் வைஸில். இதே டேர்ன் ஓவர் வைஸில் என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டேர்ன் ஓவர் வைஸ்லேயும் நம்மளுக்கு மல்டிபிள் ஹெட்ஜ். அப்போது 24,700 புட்டும் 24,700 காலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட்டில் 24,700 அப்படிங்கிறது மிக முக்கியமான இடமாக பார்க்கக்கூடும். இதை உன்னிப்பாக கவனிச்சுட்டாங்க. இது மல்டிபிள் ஹெட்ஜ், இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா இந்த கால் ஆப்ஷனுக்கு சாதகமாக இருக்கும். அதர்வைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழே இருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் டைம் வேல்யூ கரைக்கிறதுக்கு பயன்படுத்திடுவாங்க. கால் செல்லர் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்துக்கோங்க. நமக்கு 23, 22 இருக்கிறனால இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால வால்டைலுக்கு பஞ்சம் இருக்காது.
மார்க்கெட் அதிகமாக வால்டைல் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகமாக இருக்குது. மார்க்கெட் சைட்வேக்கில் போகக்கூடாதுன்ட்டு எல்லாம் போகலாம். இங்கே வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி சைட்வே கம்மியாகவும் வால்டிலிட்டிக்கு ஜாஸ்தியாகவும் இருக்கிறதுக்கு. அதே போல் ஓடிஎம் ஆப்ஷன்ஸும் இந்த இம்ப்ளைட் வால்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸும் ஒரு ஆக்ஷன் மோடில் இருக்கிறதுனால இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது வந்து மிக மிக முக்கியம். நமக்கு 23, 25 350, 25 150 ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது 24 750 கால் புட்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இருபத்தி 550 இந்த 2 லோவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உன்னிப்பாக கவனிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.